அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் நான் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுவின் அன்புக்குரிய அடியார்களே, அல்லாஹுவின் கட்டளைகளுக்கும் விலக்கல்களுக்கும் கட்டுப்பட்டு வாழும்படி நான் எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்கின்றேன். அல்லாஹுவிற்கு மட்டுமே அடிபணிந்து வாழ நமக்கு முடிய வேண்டும். பரிசுத்த இஸ்லாம் நமக்கு கற்பிப்பது என்னவென்றால், நாம் செய்யும் எல்லா செயல்களும், அது மிகச் சிறியதோ அல்லது பெரியதோ ஆகட்டும், அது அல்லாஹுவின் திருப்தியை மட்டுமே இலக்காகக் கொண்டிருக்க வேண்டும். வணக்க வழிபாடுகளாகட்டும், மனிதர்களுடனான கொடுக்கல் வாங்கல்களாகட்டும், நம் வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் இந்த நீயத், அதாவது உள்ளத் தூய்மை மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் நம்முடைய செயல்கள் அனைத்தும் அதன் வெளித்தோற்றத்தைக் கொண்டு அளக்கப்படுவதில்லை, மாறாக அதன் பின்னாருள்ள நோக்கத்தை ஆசையித்தே அளக்கப்படுகின்றன. இன்று நாம் விவாதிக்க இருப்பது கேட்கும்போதே நம் நெஞ்சத்தை பிளக்கும் ஒரு விஷயம். அதாவது, உலக முடிவின் நாளில், மறுமையில் மற்றவர்களை தண்டிப்பதற்கு முன்பு முதலாவதாக தண்டிக்கப்பட விதிக்கப்பட்ட 3 பிரிவினரை பற்றியது. அவர்கள் உலகத்தில் மிக உன்னதமான காரியங்களை செய்த 3 கூட்டத்தார் என்று அறியும்போதே அதன் தீவிரம் எவ்வளவு பெரியது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அவர்களுடைய செயல்கள் வெளியிலிருந்து பார்த்தால் மற்ற எவராலும் எட்டிப்பிடிக்க முடியாத அளவுக்கு புண்ணியம் நிறைந்ததாக இருந்தது. அப்படியிருந்தும் அவர்கள் நரகத்தில் வீசப்படுவதற்கு காரணம் என்ன? அவர்களுடைய நோக்கம் அல்லாஹுவிற்காக இல்லை என்ற ஒரே ஒரு காரணம் மட்டுமே. இந்த விஷயம் தொடர்பாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு ஹதீஸில் இவ்வாறு காணப்படுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்து இமாம் முஸ்லிம் பதிவு செய்த இந்த ஹதீஸில் இறுதி நாளில் முதலாவதாக விசாரிக்கப்பட்டு தண்டிக்கப்படும் 3 கூட்டத்தாரை பற்றி கூறப்படுகிறது. முதலாவது பிரிவினர். அவர்கள் இந்த உலகத்தில் பரிசுத்த குர்ஆனை கற்று ஓதி மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் ஆவார்கள். அதாவது, ஒரு ஹாஃபிதாக இருக்கலாம், ஒரு காரியாக இருக்கலாம், அல்லது ஒரு இமாமாக இருக்கலாம், அல்லது குர்ஆனை கற்பிக்கும் ஒரு ஆலிமாக இருக்கலாம். அல்லாஹுவின் வேதத்தை இதயத்தில் பாதுகாத்த அல்லது அதை மக்களுக்கு எடுத்துரைத்த ஒரு மகத்தான ஆளுமை. அவரை விசாரணைக்காக அல்லாஹுவின் முன்னால் கொண்டுவரப்படும். தனக்கு அல்லாஹ் அளித்த அருட்கொடைகளை அல்லாஹ் அவருக்கு நினைவுபடுத்துவான். அவர் அனைத்தையும் ஒப்புக்கொள்வார். அல்லாஹ் கேட்பான், அப்படியென்றால் என்னுடைய அருட்கொடைகளுக்கு நீ என்ன நன்றி செலுத்தினாய்? அவர் கூறுவார், நான் உமக்காக குர்ஆனை கற்றேன், அதை ஓதினேன், அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். அப்போது அல்லாஹ் கூறுவான், நீ பொய் சொல்கிறாய். வானவர்களும் கூறுவார்கள், நீ பொய் சொல்கிறாய். ஏன் நீ இதை செய்தாய் என்று அல்லாஹ் கேட்கும்போது அவருடைய நோக்கத்திலிருந்த பிழை வெளியாகும். இவர் ஒரு அறியப்பட்ட ஹாஃபிஸ், காரி, பெரிய அறிஞர், உபதேசம் சொல்பவர் என்று மக்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே அவர் இவை அனைத்தையும் செய்தார். அதாவது, புகழுக்காகவும் மக்கள் அவரை அறிவதற்காகவும் மட்டுமே அவருடைய இந்த மகத்தான செயல் இருந்தது. அவருடைய நோக்கம் தவறிவிட்டது. அல்லாஹ் கூறுவான், நீ இவ்வுலகில் எப்படி அறியப்பட விரும்பினாயோ அது உனக்கு கிடைத்துவிட்டது. அதனால் இங்கே உனக்கு ஒன்றும் கிடைக்காது. அதன் பிறகு அவரை முகம் தரை இழுத்துச் செல்லப்பட்டு நரகத்தில் வீசப்படும்படி கட்டளையிடப்படும். அல்லாஹுவே, எங்களை காப்பாற்றுவாயாக. இரண்டாவது பிரிவினர். அல்லாஹுவின் பாதையில் அறப்போர் செய்தவர்கள். அதாவது ஷுஹதாக்கள், அதாவது தியாகிகள், அதாவது போரில் உயிர் துறந்தவர், உயிர் தியாகம் செய்த நபர், மிக உன்னதமான மரணத்தை அடைந்தவர். மார்க்கத்திற்காக துணிச்சலுடன் போரிட்டு உயிர் தியாகம் செய்வது அல்லாஹுவிற்கு மிகவும் விருப்பமான காரியங்களில் ஒன்றாகும். அவரையும் அல்லாஹுவின் முன்னால் கொண்டு வரப்படும். தனக்கு அல்லாஹ் அளித்த அருட்கொடைகளை அல்லாஹ் அவருக்கு நினைவுபடுத்துவான். அவர் அனைத்தையும் ஒப்புக்கொள்வார். அல்லாஹ் கேட்பான், அப்படியென்றால் என்னுடைய பாதையில் நீ என்ன செய்தாய்? அவர் கூறுவார், நான் உமக்காக துணிச்சலுடன் போரிட்டு என் உயிரை தியாகம் செய்தேன். நான் ஒரு ஷஹீதானேன். அல்லாஹ் கூறுவான், நீ பொய் சொல்கிறாய். வானவர்களும் கூறுவார்கள்,
நீ பொய் சொல்கிறாய். ஏன் நீ இதை செய்தாய் என்று அல்லாஹ் கேட்கும்போது அவருடைய நோக்கத்திலிருந்த பிழை வெளியாகும். நல்ல தைரியசாலி, துணிவுள்ள ஆள் என்று மனிதர்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காகவும், இவன் ஈமான் உள்ள ஆள் என்று மக்கள் அறிவதற்காகவும் மட்டுமே அவர் போர்க்களத்தில் இறங்கினார். உலகம் அவரை வீரன் என்று அழைக்க வேண்டும் என்ற இலக்கு மட்டுமே அவரிடம் இருந்தது. அல்லாஹ் கூறுவான், அப்படி அறியப்பட நீ விரும்பினாய், அது உனக்கு கிடைத்துவிட்டது. அதன் பிறகு அவரையும் முகம் தரை இழுத்துச் செல்லப்பட்டு நரகத்தில் வீசப்படும்படி கட்டளையிடப்படும். அல்லாஹுவே, எங்களை காப்பாற்றுவாயாக. மூன்றாவது பிரிவினர், தன்னுடைய செல்வத்தை அல்லாஹுவின் பாதையில் தர்மம் செய்யும் செல்வந்தர்கள், அதாவது அதிக அளவில் தான தர்மங்களை செய்த செல்வம் படைத்த நபர். செல்வ விஷயத்தில் அல்லாஹ் அவருக்கு ஏராளமான அருட்கொடைகளை வழங்கியிருந்தான். அவரையும் அல்லாஹுவின் முன்னால் கொண்டு வரப்படும். அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகளை அவருக்கு நினைவுபடுத்துவான். அவர் அனைத்தையும் ஒப்புக்கொள்வார். அல்லாஹ் கேட்பான், அப்படியென்றால் உன் செல்வத்தைக் கொண்டு என் பாதையில் நீ என்ன செய்தாய்? அவர் கூறுவார், நான் உமக்காக தர்மம் செய்தேன், ஏழைகளுக்கு உதவினேன், நீ விரும்பிய எல்லா வழிகளிலும் என் செல்வத்தை நான் செலவழித்தேன். அல்லாஹ் கூறுவான், நீ பொய் சொல்கிறாய். வானவர்களும் கூறுவார்கள், நீ பொய் சொல்கிறாய். ஏன் நீ இதை செய்தாய் என்று அல்லாஹ் கேட்கும்போது அவருடைய உள்ளக்கிடங்கு வெளியாகும். என்னுடைய பெயர் அங்கே வாசிக்க வேண்டும், என்னை அமர வைக்க வேண்டும், மேடையில் எனக்கு நாற்காலி போட்டு தர வேண்டும், என்னை கௌரவிக்க வேண்டும், இவர் ஒரு பெரிய வள்ளல் என்று மக்கள் சொல்ல வேண்டும், என்னுடைய பெயர் பிரபலமாக வேண்டும் என்று பெருமை பாராட்டவும் பெயர் விளம்பரப்படுத்தவும் வேண்டியே அவர் தர்மம் செய்தார். அவருடைய நோக்கம் செல்வந்தர் என்று மக்கள் அறிவதற்காக இருந்தது. அல்லாஹ் கூறுவான், நீ எப்படி அறியப்பட விரும்பினாயோ அது உனக்கு கிடைத்துவிட்டது. அதன் பிறகு அவரையும் முகம் தரை இழுத்துச் செல்லப்பட்டு நரகத்தில் வீசப்படும்படி கட்டளையிடப்படும். அல்லாஹுவே, எங்களை காப்பாற்றுவாயாக. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மூன்று பிரிவினரும் செய்த காரியங்கள் எவ்வளவு மகத்தானது! அல்லாஹுவிற்காக குர்ஆன் ஓதுதல், அல்லாஹுவிற்காக உயிரை தியாகம் செய்தல், அல்லாஹுவிற்காக செல்வத்தை செலவழித்தல். ஆனால் அவர்களுக்கு இறுதியில் கிடைத்ததென்னவோ நரகம்தான். ஏனென்றால் அவர்களுடைய செயல்களின் பின்னால் இருந்த சக்தி ரியா இருந்தது. அதாவது மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் என்ற விருப்பம், புகழுக்கான ஆசை. இது நமக்கு ஒரு பெரிய பாடம். நம்முடைய வணக்க வழிபாடுகளாகட்டும், நம்முடைய தான தர்மங்களாகட்டும், மற்ற அனைத்து நற்செயல்களாகட்டும், அது மக்களை காட்டுவதற்காகவோ பாராட்டு பெறுவதற்காகவோ பதவி கிடைப்பதற்காகவோ இருக்கக்கூடாது. இவ்வுலகில் நமக்கு புகழ் கிடைத்திருக்கலாம், நல்ல பெயர் கிடைத்திருக்கலாம். ஆனால் மறுமையில் அல்லாஹுவின் அருகில் கூலி கிடைக்க வேண்டுமானால் நம்முடைய செயல்கள் இஹ்லாஸ் உள்ளதாக இருக்க வேண்டும். நாம் செய்யும் ஒவ்வொரு நன்மையும், அது ஒரு சிறிய புன்னகையாக இருந்தாலும், அல்லாஹுவிற்காக மட்டுமே அர்ப்பணிக்க நமக்கு முடிய வேண்டும். நாளை அல்லாஹுவின் முன்னால் நிற்கும்போது இந்த மூன்று பிரிவினரின் கதி நமக்கு ஏற்பட்டுவிடாமல் இருக்க நம்முடைய நிய்யத்தை திருத்தவும், நம்முடைய செயல்களை அல்லாஹுவின் திருப்திக்காக மட்டுமே ஆக்கவும் நாம் முயற்சிப்போம். அல்லாஹ் நம் அனைவரையும் அவனுடைய திருப்தியை அடைந்து கொள்ளக்கூடிய இஹ்லாஸ் உள்ள அடியார்களில் சேர்த்து அருள் புரிவானாக. அனைவருக்கும் என்னுடைய வார்த்தைகள் பயனுள்ளதாக அமையட்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு நான் முடித்துக் கொள்கின்றேன்.